என்ன ரோடு விரிச்சோடி இருக்கு, யாருமே ஆளக்கானு. பாக்கியம் அக்கா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, எங்க போனானே தெரியல. சரி உட்காரலாம், ஒவ்வொருத்தர் வருவாங்க, ஃபோன் பண்ணி பேசுறாங்க. எப்படா ரோட்ல உட்காந்து தனி சுகமே. அந்த காலத்துல மக்கள் எவ்வளவு அழகா உட்காந்துருப்பாங்க, இப்போ யாருமே உட்காரல, வீட்டு வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. வரட்டும், வெயிட் பண்ண அந்த அக்காங்களுக்கு அவசரம். அங்க சத்யா போற மாதிரி இருக்கு. ஏடி சத்யா, அங்க வா. எங்க போற, வந்து பேசிட்டு போ. என்ன குட்டு வழி அக்கா இங்க உட்காந்துருக்கீங்க? எங்க அம்மா எல்லாம் வரலையா? நான் இங்க வெளில போலன்னு கிளம்பிட்டு இருக்கேன், சொல்லுங்க. இங்க வாட்டி சத்யா, வந்துட்டு போவா. சொல்லுங்க அக்கா, என்னாச்சு? எங்க அம்மா அழக்கணும் பாக்கியாக்கா என்ன பண்றாங்க? ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்கல, என்னாச்சு? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ, பேசலாம். எப்படி காலேஜில் எப்படி போகுது, என்ன பண்றீங்க? அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க. அம்மாவுக்கு ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை போகணும். நல்லா போகுது காலேஜ் எல்லாம். கொஞ்சம் வெளில போகணும், திங்ஸ் எல்லாம் வாங்கணும். அதுதான் உட்காந்தா டைம் ஆயிருமே. உட்காந்து சத்தியா, யாருமே இன்னும் ஆளக்கானோம். யாரும் வந்துட்டா கூட நீ போ, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். சரிக்கா உட்காறேன். குட்டவள்ளியக்கா, இப்போ உங்கள் டியூஷன் எல்லாம் பாருங்களா? ஸ்டூடெண்ட் எல்லாம் வராங்களா, வந்து போகிறாங்களா? அதெல்லாம் போயிட்டு இருக்கு சத்யா, எல்லாரும் நிறைய பேர் வராங்க. சரி, உனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லு. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? நீ சாப்பிட்டியா சத்யா? சாப்பிட்டாச்சு. நீ சாப்பிட்டியா இல்லையா? இனிமே தான் போய் சாப்பிடணும். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் தான். இந்த அத்துக்காரி இதெல்லாம் தாங்கவே முடியல. வீட்டில் நிம்மதியாக இருக்கிறதுல அது செய் இது செய், இந்த நொட்டு அது நொட்டுன்னு சொல்லியே தொல்லை பண்ணே கிடக்குறா. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, என்ன இங்கே குட்டவள்ளி வர உட்காந்துருக்காளே, இப்போனா டொல்லு பண்ணுவாடே, சும்மா சண்டைக்குனே வருவா. ஐயோ, இப்போ எப்படி ரோடு கிராஸ் பண்ணி நான் கடைக்கு போய் கொத்தமல்லி வாங்கிட்டு வருது? இந்த அத்துக்காரி பின்னாடியே வந்துடுவாளே டானா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அப்படியே மெதுவாக போயிட வேண்டியதுதான். கொட்டு வலிக்கிட்டெல்லாம் பேசி சமாளிக்க முடியாது. அப்படியே சைலண்டாக போயிட வேண்டியதுதான். ஏய் உஜாலமண்டா, எங்கோ நைஸாக நடுவரேன், வாங்க பேசிட்டு போவேன். காதல விழாத மாதிரி போயிடும். ஏய் உஜாலமண்டா, வாங்க, காது கேட்கல, கூப்பிடல, வா, வந்துட்டு போ. என்ன நட்டச்சி, என்ன வேணும் உனக்கு? உனக்கு தான் வேற வேலை இல்லை. எனக்கு எங்கள் மாமியார் தொல்லை. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? உன்னை நான் சும்மா வெட்டியாக உட்காந்துட்டு இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குது, வாமா வந்துட்டு போ. உன்னுடைய வேலை தான் எனக்கு தெரியும். எங்கள் மாமியார் சும்மா விட மாட்டார். எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வேணா அப்புறம் வரேன் நெட்டச்சி. ஏய் வா உஜாலா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். என்ன அப்படி வேலை வேலை, நான் வந்து பேசுகிறேன் மாமியார் கிட்ட. மாமியார் தானே, பார்க்கலாம் வா. அது ஒரு லம்பாடு பொம்பளை, வேணாம், உனக்கே தெரியும். தெரிஞ்சுட்டு மாதிரி பேசாத, நான் போகிறேன். என்ன உஜாலா, ஏன் ஃப்ரெண்டு சொன்னா கேட்க மாட்டியா? வா, நான் பார்த்துக்கிறேன், பேசி வைக்கிறேன், வா மாமியார் கிட்ட, வா நீ. சொல்லு, என்னாச்சு? எங்க பாக்கியம் அக்கா, இன்னும் லட்சுமி அவங்களாம் எங்கே போயிட்டாங்க? எல்லாம் ஆளவே காணும். நீ மட்டும் தனியாக இருக்க. பாக்கியம் அக்கா பொண்ணு சத்யா இருக்கா? சத்யாம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்குங்கக்கா. சரி குட்டி வழியக்கா, அதான் உங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் வந்துட்டாங்களே, நான் போகிறேன், போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும். சரி சத்யா, போயிட்டு வா. என்ன உஜாலா, எங்கே போயிட்டு இருக்க? ஒரு வாரத்து கூப்பிட பார்த்தியா அக்காவை? நீ எனக்கு அக்கா வந்தனா அவ்வளோதான். நானும் டென்ஷனில் இருக்கேன். அது ஒன்றும் இல்லாட்டி மாமியார் வந்து கொத்தமல்லி வாங்க போக சொன்னார் கடைக்கு. இந்த கொத்தமல்லிக்கெல்லாம் அலைய ஒரு டி. அவள் என்ன மாமியார்னு தெரியல. சாமி, கடுப்பாகுது எனக்கு. இப்படிலாம் தொலைப்புன்னு சொல்லிக்கலாம். நான் இன்னுமே கல்யாணம் பண்ணிக்கல. சப்போஸ் நான் கல்யாணம் பண்ணாலுமே மாமனார் மாமியார் இல்லாத வீட்டை பார்த்து தான் பண்ணுவேன். நல்லா அனுபவித்தான் தேவை. அப்பயே சொன்ன கேட்டு என் பேச்சு. அம்மாடி, நீ சொன்ன அப்பயே நான் அதை கேட்கல. என்ன தலை வீதி.